Tortoise and Eagle Tamil Kids Story திமிர் பிடித்த ஆமை. Welcome to my channel ரகுநாதன் ஸ்ரீனிவாசன். ஒரு ஆத்துக்கு பக்கத்துல வாழ்ந்துட்ட வந்த ஆமை ரொம்ப திமிரோட வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. மத்தவங்கள மட்டும் தட்டுறது மத்தவங்கள கேலி செய்யறதுன்னு வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அந்த ஆமை ஒரு நாள் மரத்தடியில் படுத்திருந்த அந்த ஆமை வானத்துல பறக்குற பறவைகளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நம்மளால பறக்க முடியாம போச்சே, நமக்கு மட்டும் பறக்குற சக்தி இருந்து அந்த வானத்துல பறந்த பூமியோட அழக வானத்துல இருந்து பார்த்து ரசிக்கலாமேனோ தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்பத்தான் வானத்துல பறந்து வந்த ஒரு கழுகு அந்த ஆமை உட்கார்ந்திருந்த பாறைக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துச்சு. இத பார்த்த அந்த ஆமை, கழுகாரே எனக்கும் உங்கள போல பறக்கணும் போல ஆசையா இருக்கு, என்னையும் தூக்கிக்கிட்டு வானத்துல பறக்குறீங்களான்னு கேட்டுச்சு. இத கேட்ட அந்த கழுகு, உன்னை தூக்கிட்டு பறந்தா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டுச்சு. உடனே அந்த ஆமை, எனக்கு புதையல் இருக்கிற இடம் தெரியும், என்ன தூக்கிட்டு பறந்தீங்கன்னா அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லுச்சு. உடனே அந்த கழுக அந்த அமைய திக்கிக்கிட்டு பறந்துச்சு. வானத்துல பறந்த அந்த ஆமை, ஆகா வானத்துல பறக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சிரிச்சுச்சு. உடனே அந்த கழுக அந்த அமைய தூக்கிக்கிட்டு பறந்துச்சு. வானத்துல பறந்த அந்த ஆமை, ஆகா வானத்துல பறக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சிரிச்சுச்சு. ஆமைய திரும்பவும் கீழே இறக்கி விட்ட அந்த கழுகு, எங்க என்னோட புதையல் இருக்கு சொல்லுன்னு கேட்டுச்சு. புதையல் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சா நான் அதை எடுத்து சந்தோஷமா இருக்க மாட்டேனான்னு சொல்லி சிரிச்சுச்சு. இத கேட்ட அந்த கழுகுதான் ஏமாத்தப்பட்டத தெரிஞ்சுக்கிச்சு. உடனே அந்த ஆமைக்கு நல்ல பாடம் புகட்டணும்னு முடிவு பண்ணுச்சு. இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு புதையல் பக்கத்து காட்டுல இருக்கு, அதை விட நீ சொன்ன புதையல் பெருசா இருக்குமோன்னு நினைச்சேன்னு சொல்லுச்சு. இத கேட்ட ஆமை, உண்மையாவே புதையல் இருக்கா? அப்ப மீண்டும் இந்த கழுக ஏமாத்தி புதையல் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணுச்சு அந்த ஆமை. உடனே கழுகாரே புதையல் இருக்கிறது உண்மைதான், நீங்க உங்க புதையல் காட்டுங்க, நான் என் புதையல் காட்டுறேன்னு சொல்லுச்சு. உடனே மறுபடியும் அந்த ஆமைய தூக்கிட்டு பறந்த அந்த கழுகு ஒரு பெரிய பாறை மேல போயே டாமான்னு போட்டுச்சு அந்த அமைய. வேகமா வானத்துல இருந்து விழுந்ததால் அந்த அமையோட ஓடு உடைஞ்சு போச்சு. அடட்டா, நமக்கு பாதுகாப்பான ஓடு உடைஞ்சு போச்சேன்னு வருத்தப்பட்டுச்சு அந்த ஆமை. மத்தவங்கள கேலி பண்ணி அவங்கள மட்டம் தட்டுன்னு நமக்கு நல்ல தண்டனை அந்த கழுகு கொடுத்துருச்சுன்னு நினைச்சு வழியில் துடிச்சு மயங்கி போச்சு அந்த ஆமை.